கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய திருச்சபையிலே அநேக ஆராதனைகள் நடைபெறும். காலை மாலை ஆராதனைகள் தினசரி நடைபெறும். ஆனால் அதிலெல்லாம் மிகவும் குறைவான மக்களே கலந்து கொள்வார்கள். திருவிழாக்கள், ஞாயிறு ஆராதனை, பண்டிகை நாட்கள் ஆகியவற்றில் மட்டுமே அதிக மக்கள் கூடுவார்கள். ஒரு வயதான ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியை ஒருவர் இருந்தார். அந்த அம்மா இளவியதாக இருக்கும்போது அநேக சண்டே கிளாஸ், குழந்தைகளுக்கான ஓய்வு நாள் பாடசாலை ஆகியவை எல்லாவற்றையும் நடத்தி அனுபவம் மிகுந்தவர்கள். ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு அவர் தினசரி தவறாமல் காலை மாலை ஆராதனைகளில் கலந்து கொள்வார். உபவாச கூடுகைகளிலே பொதுவாக மக்கள் கூடி ஜெபிக்க விரும்புவதில்லை. இவர்கள் ஒரு ஆராதனை விடாமல் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொள்வார்கள். தேவாலயத்துக்கு புதிதாக வரும் அநேகரை சந்தித்து அவர்களுக்கு கர்த்தரை குறித்தும் அவரை ஏற்றுக்கொள்வதை குறித்தும் அநேக ஆலோசனை சொல்வார்கள். எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற அந்த அம்மையார் மரண தருவாயிலே எல்லாரும் கூடி அவருக்காக ஜெபித்தார்கள். அவர் மரிக்கும்போது தன்னுடைய வேதாகமத்தை சுட்டி காட்டி அதிலே இருப்பதை வாசிக்கும்படிக்கு சைகை காட்டினார். அப்படியே அவர்கள் மரித்தவுடனே அந்த வேதாகமத்தை கை காட்டினார்களே, அது எப்படி இருக்கிறது என்று எடுத்து பார்த்தார்கள். அதிலே ஒரு துண்டு சீட்டிலே என்னுடைய கல்லறையில் பொறிக்க வேண்டிய ஒரு வாசகம் இதுதான் என்று எழுதி வைத்திருந்தார்கள். அப்படியே கல்லறையிலும் அந்த வாசகத்தை பொறித்தார்கள். அது இந்த உலகில் எரிந்து கொண்டிருக்கும் சிறிய மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை மேற்கொள்ளத்தக்க இருள் ஏதும் இல்லை. அதன் பொருள், ஏதோ ஒரு இடத்திலே ஒரு மூலையிலோ நடுவிலோ மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தால் அதை சுற்றி எப்பொழுதும் வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய கும்மிருட்டானாலும் மெழுகுவர்த்தியின் அந்த வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. அப்படியானால் அநேக மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டே இருக்கும்போது அந்த இடம் முழுவதும் ஒளி பெறும். நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்க்கையிலும் நாம் இருக்கும் இடங்களிலே ஒளி வீசுகிறவர்களாக இருப்போம். நாம் தனித்து விடப்பட்டிருந்தாலும் அநேகரோடு இணைந்திருந்தாலும் நம்முடைய பங்குக்கு நம்முடைய ஒளியை நாம் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். அநேகம் பேர் நான் மட்டும் என்ன செய்ய முடியும், உலகில் இவ்வளவு இருள் சூழ்ந்திருக்கும் போது நான் ஒருவன் வெளிச்சம் கொடுத்து என்னாக போகிறது என்று நினைப்பார்கள். அப்படியல்ல, கர்த்தர் நியமித்த இடங்களிலே நாம் அவருக்கு சாட்சியாக ஒளி வீசும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மை யாரும் மேற்கொள்ள முடியாது, நமது நற்செயல்களையும் யாரும் மேற்கொள்ள முடியாது. ஒளியை இருள் என்று யாரும் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. எனவே இருக்கும் இடங்களிலே சிறிதானதோ பெரிதானதோ நம்முடைய வெளிச்சத்தை நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தம். அப்பொழுது எல்லாரும் கடைசி நேரத்திலும் அவர்கள் எல்லாருக்கும் ஒளி வீசும் ஒரு விளக்காக இந்த தேவாலயத்தை ஜெபிக்கும் அநேக தாய்மார்களிலே ஒருவராக அவர் இருந்தார். அவரை போல் நாமும் இருக்க வேண்டும். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது உலகம் முழுவதும் வெளிச்சம் பெறும் என்று சொல்லிக் கொண்டார்கள். யோவான் 1:5, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கர்த்தர் நமக்கு தந்த ஒளியை அடக்கி வைக்காமல் எல்லாரும் காணும்படியாக கண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செயலாற்றுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.